தாவேகா மதுரை மாநாட்டிற்கு பிறகு புதுச்சேரி முதலமைச்சருடன் புஸ்ஸி ஆனந்த் திடீர் சந்திப்பு. மதுரையில் தாவேகா 2வது மாநில மாநாடு நடைபெற்று முடிந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை புஸ்ஸி ஆனந்த் திடீரென சந்தித்து பேசியுள்ளார். மதுரையில் தாவேகா மாநில மாநாடு விஜய் தலைமையில் நடைபெற்றது. மாநாட்டில் மத்தியில் ஆளும் பாஜகவையும் தமிழகத்தில் ஆளும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்தார் அக்கட்சியின் தலைவர் விஜய். இந்நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளார். இச்சந்திப்பின் போது யாரும் அனுமதிக்கப்படவில்லை. சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்தது. இதுபற்றி முதலமைச்சர் ஆதரவாளர்கள் தரப்பில் விசாரித்தபோது, முதல் மாநாடு நடைபெற்ற போது அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் ஆசிர்வாதம் செய்து புஸ்ஸி ஆனந்திற்கு எலுமிச்சை தந்தார். 2வது மாநாட்டிற்கும் விஜயின் பிறந்த ராசி நட்சத்திரம் வைத்து தேதி நேரம் குறித்து கொடுத்தார். அதற்கு நன்றி தெரிவித்து புஸ்ஸி ஆனந்த் பேசினார். ஏற்கனவே புஸ்ஸி ஆனந்த் மூலம் விஜய்க்கு முதல்வர் நெருக்கமாக உள்ளார். தற்போது மதுரை மாநாட்டிற்கு பிறகு முதல்வரை சந்தித்து புஸ்ஸி ஆனந்த் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் என்றனர். தற்பொழுது புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காவல்துறை மற்றும் ஃபிட் இந்தியா இயக்கம் சார்பில் உடல் ஆரோக்கியம் மற்றும் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியின் துவக்க நிகழ்ச்சி புதுவை கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து இப்பேரணியினை துவக்கி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த முன்னோடி முன்னாள் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுதாகர் ரெட்டிக்கு புகழஞ்சலி. எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்பு. புதுச்சேரி சென்டாக் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கலந்தாய்வை நடத்தி வருகிறது. முதற்கட்ட கலந்தாய்விற்கான காலக்கெடு முடிவடைந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் 386 இடங்களில் 40க்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக உள்ளது. அதன்படி சென்டாக் நிர்வாகம் அரசு, தனியார் மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்தியர் பிரிவில் காலியாக உள்ள இடங்களை இணையதளத்தில் வெளியிட வேண்டும். மருத்துவ சேர்க்கை கமிட்டி 2ஆம் கட்ட கலந்தாய்விற்கான பட்டியலை வருகின்ற 29ஆம் தேதி வெளியிட வேண்டும். அதில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி இடங்களும் அகில இந்திய அளவில் காலியாக உள்ள இடங்களும் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காலியிட விவரங்களை சென்டாக் நிர்வாகம் வெளியிட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பாளர் கணபதியின் பிறந்தநாள் வருகின்ற ஆகஸ்ட் 28ஆம் தேதி கொண்டாட இருப்பதால் அதனை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதன் முன்னோட்டமாக மணவெளி தொகுதி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் தவளக்குப்பம் முதல் தானாம்பாளையம் வரை சாலை சீரமைக்கப்படாததால் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு வணிகர் சங்க இளைஞரணி தலைவர் விக்கி, வணிகர் சங்க இளைஞரணி துணைத் தலைவர் விஷ்ணு ஆகியோரது ஏற்பாட்டில் மாநில அமைப்பாளரின் சொந்த செலவில் சிமெண்ட் ஜல்லி மணல் கலவையினை கொட்டி சாலை செப்பனிடும் பணி மாநில அமைப்பாளர் கணபதி துவக்கி வைத்தார்.